மூவி ஸ்னீக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2024ல ரிலீஸ் ஆன மலையாளம் கிரைம் த்ரில்லர் பனி. பனினா வேலை. ஸோ இந்த படத்தோட ஹீரோ பேரு கிரி, அவங்க ஒய்ஃப் வந்து கௌரி. இவங்க வந்து திரிஷூர்ல ஒரு ஃபேமஸான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட அம்மா வந்து சீமா, இவங்களும் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான லேடி. கிரி கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிரதர் இன் லா வந்து குருவில்லா. கிரிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேரு டேவிட் அண்ட் அவங்க ஒய்ஃப் பேரு ஜெயா. அண்ட் கிரியோட கசின் ஒருத்தர் இருக்காரு. அவர் சாஜி. இவங்க எல்லாருமே திரிஷூர்ல ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பிசினஸ் பண்றாங்க. ஒருத்தருக்கும் 25 லேக்ஸ் கிட்ட மாச வருமானம் வருது. அண்ட் அவங்களுக்கு ஏதாவது எதிரிகள் இருந்தாங்கன்னா, அவங்க அடியாட்கள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து யாரும் பகச்சுக்க முடியாது. திரிஷூர்ல பெரிய ஆளுங்கன்னு சொல்லலாம். இதுல கிரி, கௌரி, டேவிட், குருவில்லா, ஜெயா இவங்க எல்லாம் ஒரே காலேஜ்ல ஒண்ணா படிச்சவங்க. அந்த காலேஜ்ல தான் கிரி வந்து கௌரிய ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்கலாம் கிடையாது. அண்ட் கிரி வந்து அவரோட தங்கச்சிய வந்து அவங்க ஃப்ரெண்டு குருவிலாக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாரு. அண்ட் கூட படிச்ச டேவிடும், ஜெயாவும் அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்படிதான் இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலியா ஜாலியா இருக்காங்க. இந்த இடத்துல வந்து திரிஷூர்ல நெறைய குண்டாஸ்லாம் வந்து புதுசா வந்து உருவாகிட்டு இருக்காங்க. நெறைய சின்ன பையனுங்கலாம் வந்து அடுத்தவங்கள கொலை பண்றது, கடத்துறது அந்த மாரிலாம் பண்ணி சீக்கிரம் பணக்கார ஆகணும்னு ட்ரை பண்றாங்க. அதுல ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் பேரு டான் செபாஸ்டியன், இன்னொருத்தன் சிஜு. இவங்க ஒரு மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்ட்டிகுலர் டே என்ன ஆகுதுன்னா, டான் செபாஸ்டியனும் சிஜுவும் ரோட்ல போயிட்டு இருக்காங்க மார்க்கெட் ஏரியால. அந்த இடத்துல டான் செபாஸ்டியனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவ கால் பண்றா. ஆனா செபாஸ்டியன் நான் இங்க இல்ல அப்படின்ட்டு சொல்லிடுறான். அந்த இடத்துல சுரேஷ்னு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு பணக்காரர் தான். அவரோட இடத்த வந்து யாரோ வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவருக்கு விக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. அத ஃபோன்ல சொல்றாரு. யார் கேட்டாலும் நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஏடிஎம் பக்கத்துல வரும்போது சிஜு என்ன பண்றான்? அவனோட கொடைய நல்லா விரிச்சு வச்சுட்டான். பின்னாடி பக்கத்துல அந்த ஆள் வந்திருக்காரு, சுரேஷ். அவர்கிட்ட டான் கேட்குறான், "நீங்க வந்து ஏரியால விக்க மாட்டேன்னு சொன்னீங்களாமே" அப்படின்னு. "ஆமா, அத கேட்க நீ யாரு?" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த கொடைய வந்து சிஜு புடிச்சுக்கிட்டு பின்னாடி நடக்கிற சம்பவம் வெளிய தெரியாம பாத்துக்கிறான். சோ இப்படி திமிரா சுரேஷ் பேசின உடனே, டான் செபாஸ்டியன் ஒரு கத்தி எடுத்து அவர் கழுத்த அப்படியே அறுத்துடுறான். வாய நல்லா பொத்திடுறான். அந்த இடத்துல லவுட் ஸ்பீக்கர் சவுண்ட் இருக்கனால மக்கள் யாருக்குமே தெரியல. சோ அங்கேயே கொலை பண்ணிட்டு ஏடிஎம் ரூம்குள்ள அவன போட்டு தள்ளிட்டு, அவங்க அங்க ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு அவனோட கத்தி எல்லாம் கழுவிட்டு, அங்க இருந்து ஒண்ணும் நடக்காத மாரி போயிடுறாங்க. ஒரு தனியான இடத்துல போய் அவங்க வச்சிருக்க அந்த கொடை, கத்தி எல்லாத்தையுமே தூக்கி போட்டு பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடுறாங்க. திரும்பவும் அதே மார்க்கெட் ஏரியாக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க அந்த ரத்தத்த பார்த்துட்டு, ரத்தம் ரத்தம்னு இவங்களே கத்துறாங்க. மக்கள்லாம் ஒண்ணு கூடிடுறாங்க. உடனே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல கமிஷனர் ஆபீஸ்ல சாந்தினின்னு ஒருத்தங்க வந்து அன்னைக்கு தான் பதவி இருக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, கிரியோட கசின். ஆனா கிரியோட கசின் அவங்க அந்த அறிமுகம் குடுத்துக்கல. ஏன்னா வந்து ஒரு ஃபேமஸான ஃபேமிலியோட மெம்பர்ன்னு காமிச்சுக்கல. அப்போ கமிஷனர் சொல்றாரு, இந்த இடத்துல நெறைய கிரைம் ரேட் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம சீக்கிரம் குறைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவங்களுக்கு ஃபோன் வருது. இந்த மாரி ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்குன்னு. இறந்து போன சுரேஷ கிரிக்கும் அவங்க ஃபேமிலி கூட தெரியும். இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல வந்து யார் ஃபர்ஸ்ட் பார்த்தது அப்படின்னு கேட்கும்போது, அந்த டான் செபாஸ்டியன், சிஜு எல்லாம் என்னமோ பெருமையான விஷயமா நாங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. கூட அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. எல்லாரையுமே வந்து ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. அங்க போன உடனே அட்ரஸ் எல்லாமே கேட்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு நாங்க இங்க ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்க்குறோம். இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மீட் பண்ண வந்தேன் அப்படின்னு பேசுறாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு ஓகே வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இறந்து போன சுரேஷோட வீட்ல அன்னைக்கு அந்த காரியங்கள்லாம் நடக்குது. அங்க வந்து கிரி அண்ட் ஃபேமிலி வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. ஸோ இறந்து போனவருக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை இல்ல. அவரோட அண்ணன் இருக்காரு, 15 வயசு பெரியவரு. ஸோ அவர் அழுதுட்டு இருக்காரு. என்னை விட 15 இயர்ஸ் சின்னவன். இப்படி கொலை பண்ணிட்டாங்களே! சொத்துக்காக தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்றாங்க. யார் தான் பண்ணதுன்னு தெரியல அப்படின்னு அழுதுட்டு இருக்காரு. ஸோ இறந்து போனவருக்கு குழந்தைங்க இல்லாதனால, அண்ணனோட 2 பையன்களும் அந்த காரியம்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த டானுக்கு வந்து ஃபோன் வருது. அவன் உடனே சொல்றான், "நம்ம அன்னைக்கு பார்த்த சூப்பர் மார்க்கெட் முன்னாடியே வந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டானும், சிஜுவும். இந்த பக்கம் கிரியோட தங்கச்சிக்கு பர்த்டே. அதனால அவங்க கடைக்கு போயிட்டு கிரி ஒரு தங்க மோதிரம் குடுக்குறாரு. அண்ட் அபிநய் என்ன சொல்றாங்க, "நம்ம அவளுக்கு பார்ட்டி வைக்கணும் இல்லையா? நெறைய திங்ஸ் வாங்கலையே" அப்படின்னு சொன்னோனே, கிரி சொல்றாரு, "நீ அப்படியே வந்து சூப்பர் மார்க்கெட் வந்துரு. நானும் அங்கேயே வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ அபிநயா கார்ல அங்க வந்துடுறாங்க. அவங்க வந்து இறங்கும்போதே டான் பார்த்துட்டு, "இந்த பொண்ணு எவ்ளோ அழகா இருக்கா! பிளாக் கலர் சாரி அண்ட் இவ எவ்ளோ ஒயிட்டா சூப்பரா இருக்கா! பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்காளே!" அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கி மாரி பார்த்துட்டு இருக்கான். அவன் எப்பவுமே லேடீஸ் எல்லாம் அப்படிதான் பார்க்கறான். அண்ட் அபிநயா வந்து உள்ள போறாங்க கடைக்குள்ள. அப்பதான் என்டர் ஆகுறாங்க. உடனே இவன் சொல்றான் ஃப்ரெண்டு கிட்ட, "எனக்கு அவள டச் பண்ணியே தீரணும்" அப்படின்னு சொல்றான். பக்கத்துல போயிட்டு அவளோட இடுப்புல வந்து அவன் விரல வச்சு தொட்டுறான். உடனே அபிநயா ஷாக் ஆகி பலார்ன்னு கன்னத்துல குடுத்துடுறாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே வந்து, "சாரி, சாரி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அபிநயா ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே கடையிலேருந்து வெளிய கோவமா போறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அப்பதான் உள்ள வராரு. அவர கூட நோட்டீஸ் பண்ணாம அவங்க போறாங்க. "ஏய் எங்க போற? ஷாப்பிங்லாம் பண்ணலையா? கையில எதுவுமே இல்லையே" அப்படின்னு. அவ கோவமா முறைச்சுட்டு ஏதோ முனகுன உடனே, "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கிறாரு ஹஸ்பண்ட். "ஒண்ணும் இல்ல வாங்க வாங்கன்னு." அவன் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறான் அந்த பாய்ஸ. அவங்க அங்க தான் நிக்கிறாங்க. அவருக்கு புரிஞ்சிருச்சு. "சொல்லு" அப்படின்னு. "ஒண்ணும் இல்லங்க" அப்படின்னு சொல்றா. ஆனா இவரு என்ன பண்றாரு, புரிஞ்சுட்டு நேரா போய் அவங்க கிட்ட எதுவுமே கேட்கல.
அவங்கள அடிக்கிறாரு. அவங்களும் திருப்பி அடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கிரி வந்து செம ஸ்ட்ராங். 2 பேரையும் சேர்த்து முத்தி எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அபிநயா அவரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் டானும் சிஜுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த அடிபட்டனால. சோ அங்க அவங்கள பார்க்க 2 பேர் வராங்க. அது வேற யாரும் இல்ல. சுரேஷோட அண்ணன் பசங்க 2 பேரு. அவங்க தான் வந்து தன்னோட சித்தப்பாவ கொலை பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அவங்க அது காசு குடுக்க வந்திருக்காங்க. 10 லேக்ஸ் குடுக்குறாங்க. நாங்க வந்து நீங்க புது பசங்கன்றனால கொலை பண்ணுவீங்களோன்னு டவுட்ல இருந்தோம். ஆனா சூப்பரா நீங்க பண்ணிட்டீங்க. எங்க சித்தப்பாவ கொன்னுட்டீங்க. எங்க சித்தப்பாவோட சொத்து வந்து இப்ப எங்க அப்பா பேருக்கு வரும். அத கொஞ்சம் வித்துட்டு நாங்க இன்னும் கூட உங்களுக்கு நெறைய காசு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியா போறாங்க. இப்ப கையில காசு வந்த உடனே டானும், சிஜுவும் சேர்ந்து கிரியோட வீட்டையே பாக்குறாங்க. அவங்களுக்கு அந்த பொண்ணு அடிச்சதும், அவங்க ஹஸ்பண்ட் அடிச்சதும் ரொம்ப கோவம். அவங்க போய் அங்க பாத்துட்டு இருக்காங்க. எத்தன வேலைக்காரங்க இருக்காங்க, என்ன ஏதுன்னு. அப்போ ஒரு நாள் வந்து எல்லாருமே வெளிய போயிருக்காங்க. ஒரு வேலைக்காரங்க தான் இருக்காங்க. நம்ம கௌரி டிவி பாத்துட்டு இருக்காங்க ஜாலியா. அப்ப மாடியில இருந்து பீர் பாட்டில் அப்படியே உருண்டு வருது, உடையுது. யாரு உள்ள இருந்து போடுறான்னு தெரியாம வந்து பார்த்தா, அந்த 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வராங்க. சாரி கேட்கலான்னு வந்தோம் அப்படின்னு. இவ அப்படியே ஷாக் ஆயிடுறா. அந்த வேலைக்கார அம்மாவ கூப்பிடுறாங்க. ஆனா அவங்கள வந்து இவங்க எங்கேயோ போட்டு லாக் பண்ணிட்டாங்க. சோ இவங்க பயந்துட்டு போய் பெட்ரூம்ல கதவ மூட போறாங்க. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. அந்த டோர எட்டி மிதிச்சு ஓப்பன் பண்ணிடுறாங்க. இந்த இப்ப கௌரி வந்து பயந்து அழறாங்க. இவங்க உடனே என்ன பண்றாங்க, அவளோட சாரியே எடுத்து அந்த கட்டில்ல வந்து அவ கைய பின்னாடி பக்கமா கட்டி டைட்டா கட்டி வச்சிடுறாங்க. கௌரியால எஸ்கேப் ஆகவே முடியல. என்ன விட்டுருங்கன்னு அழறாங்க. இவங்க சொல்றாங்க, "ஒரு சின்ன டச் தான் பண்ணேன். அதுக்கே அப்படி அடிச்சிட்டீங்களே! இன்னைக்கு வந்து நான் உன்ன என்ன பண்ண போறேன் பாருன்னு" சொல்லிட்டு அவன் லிப்ஸ்ல கிஸ் பண்ண வரான் அந்த டான். இத வந்து சிஜு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கான். கௌரிக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆனா பார்த்தா அவன் நல்லா வந்து லிப்ஸ கடிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வந்து இன்னும் ஆசையா இருக்கு. நான் அப்படியே போக விரும்பல அப்படின்னு சொல்லி ரேப்பும் பண்ணிடுறான். அவ எவ்வளோ கெஞ்சுறா. ஆனா கொடூரமா நடந்துக்கிறாங்க. கௌரி ரொம்ப பயந்துடுறா. அவ அப்படியே ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுறா. இவங்க 2 பேரும் ஜாலியா போயிடுறாங்க. சோ இந்த விஷயம் வீட்ல தெரியுது. எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஹஸ்பண்டுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. அவர் வராரு. கிரியோட அம்மா வந்து தைரியமா இருக்காங்க. அவங்க கௌரிய பார்த்து சொல்றாங்க, "ஏம்மா பயந்துட்டியா? இதெல்லாம் ஒரு விஷயமா? நம்ம ரோட்ல போறோம், ஆக்சிடென்ட் ஆகுது, நம்ம கை கால் போயிடுது. அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? அதே மாதிரி தான். நம்ம இஷ்டம் இல்லாம ஒருத்தங்க நம்ம டச் பண்ணா, அது நமக்கு ஒரு ஆக்சிடென்ட். அத போய் நீ பார்த்து பயப்படவே வேண்டாம். உனக்கு எதுவுமே நடக்கல." அப்படின்னு சொல்றாங்க. கிரிக்கு ஆனா செம கோவம் வருது. அ கௌரி சொல்றாங்க, "நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீங்க விட்டுருங்க" அப்படின்னு. பட் கிரி வந்து விடுறதா இல்ல. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களோட பிரதர் இன் லா குருவில்லா, அதுக்கப்புறம் டேவிடுக்குலாம் சொல்றாங்க. டேவிட்லாம் ரொம்ப பெரிய ரவுடி மாரி இருக்காரு. உடனே அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த பசங்க எங்கேயாவது மாட்டியிருக்காங்களா பார்த்தா, சிசிடிவி கேமரா அவங்களோட வீட்டுக்குள்ள இருக்கு. அதுல மாட்டியிருக்காங்க. உடனே அந்த ஃபோட்டோவ வந்து அவங்க அனுப்புறாங்க. டேவிட் வந்து இருக்கிற எல்லா குற்றவாளிகள், நெறைய சின்ன சின்ன திருடர்கள் அந்த மாரிலாம் இருப்பாங்கல்ல குண்டாஸ்லாம். அவங்களுக்கெல்லாம் அந்த ஃபோட்டோவ அனுப்புறாரு WhatsAppல. இந்த பையன பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுங்கன்னு. எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த 2 பேர யாரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ திரிஷூர் ஃபுல்லாவே இது பரவிடுச்சு. இந்த இடத்துல நம்ம டான் செபாஸ்டியனும், சிஜுவும் சொல்றாங்க, "நம்ம பாட்டுக்கு சம்பவம்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்மள யாரும் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஃபேமஸான ஆள் கிடையாது. இப்ப தான் புதுசா உருவாயிருக்கோம். நம்மள யாருக்குமே தெரியாது. ஸோ நம்மளுக்கு நிரந்தர இடமும் கிடையாது. இந்த மெக்கானிக் ஷாப்லன்னா நம்ம எங்க வேணா போலாம். ஸோ நம்மள வந்து இவங்களால புடிக்கவே முடியாது. ஒரு கர்வமா அவங்க இருக்காங்க." ஆனா இவங்க ஃபோட்டோ வந்து எல்லா இடத்துலயும் பாஸ் பண்ணிட்டு போம்போது 2 பேர் வந்து பைக்ல பார்க்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கு. மெக்கானிக் ஷாப்ல இருக்கும்போது அவங்க ஒரு சின்ன திருட்டுக்காக அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் சொல்ல போறாங்க. சொன்னா காசு தருவாங்கன்னு நெனச்சுட்டு போறாங்க. ஆனா அவங்க வந்து அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு அங்க போறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது, டானோட அப்பா இருக்காரு. அவங்க அப்பா கிட்ட பேச்சு குடுத்து கொண்டு வந்து, அவர அப்படியே கடத்திட்டு போற மாரி வண்டியில வச்சு கொண்டு வந்துடுறாங்க. டானும், சிஜும் இன்னும் வீட்டுக்குலாம் போல. அவங்க வந்து மொபைல் ஃபோன்ல புது சிம் கார்டு போட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுறான் டான். ஆனா அவங்க அப்பாவ புடிச்சு வச்சது டேவிட். ஸோ லவுட் ஸ்பீக்கர்ல போடுறாங்க. அவங்க அப்பா அழுறாரு. "என்னடா பண்ணி தொலைச்ச? உன்னால என்ன புடிச்சு வச்சுட்டு அடிக்கிறாங்கடா" அப்படின்னு. இத கேட்ட உடனே டானுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஐயோ! நம்ம அப்பா மேல கை வச்சுட்டாங்க. நம்மள கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு ஷாக் ஆகுது. கையில இருக்க ஃபோன தூக்கி போட்டு உடைச்சிடுறான். நம்ம அப்பாவே புடிச்சுட்டாங்கன்ற கோவத்துல அவங்க என்ன பண்றாங்க, டேவிடோட வீட்டுக்கே போறாங்க. டேவிட் நல்லா வந்து சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப்லாம் அங்க இல்ல. வெளியில வந்து ஏதோ ஒரு கோயில் திருவிழா ஃபங்ஷன் நடக்குது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, நைஸா போயிட்டு அவர பார்க்கும்போது, அவரோட பெட் ட்ராலே வந்துட்டு ஒரு ஹேண்ட் கஃப் இருக்கு. அத எடுத்து அவருக்கே மாட்டி விட்டுர்றாங்க. அவருக்கு தெரியல. காலையும் கட்டிர்றாங்க. இதெல்லாம் நடக்கும்போது டேவிட் நல்ல தூக்கத்துல இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்க, இன்னும் தேடும்போது அவங்களுக்கு ஒரு பிஸ்டல் கிடைக்குது. சைலன்சரும் கிடைக்குது. அத எடுத்து அட்டாச் பண்ணிட்டு கன்னத்துல பல்லார்ன்னு அடிக்கிறாங்க. பார்த்தா நம்ம டேவிட் அலறி அடிச்சுட்டு எழும்புறாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, "நல்லா தூக்கமோன்னு?" கேட்டு கேட்கறாங்க. "உனக்கு எவ்ளோ கொழுப்பு இருந்தா இப்டி பண்ணுவ? என்ன ஓப்பன் பண்ணி விடு" அப்படின்னு. அவன சுட்டுருவேன் சொல்லிட்டு துப்பாக்கிய காட்டுறாங்க. டேவிட் வந்து இவனுங்க என்ன பண்ண போறாங்கன்ற தைரியத்துல சுடுறா அப்படின்றாங்க. ஆனா டான் நிஜமாலே சுட்டுடுறான். அங்கேயே டேவிட் இறந்துடுறாரு. 2 பேரும் அங்கருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்த கேள்விப்பட்டு டேவிடோட ஒய்ஃப் அப்படியே அழறாங்க. கிரிக்கு கோவம் செமையா வருது. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்துட்டானே! இந்த மாரி இவங்கள தேடுனனால தான் இப்படி ஆச்சுன்னு கோவத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அங்கருந்து கிளம்பி கார்ல போயிட்டு இருக்காரு. பார்த்தா அவர் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ற இடத்துல அவர கார நோக்கி யாரோ ஷூட் பண்றாங்க. அவர் உடனே ஷாக் ஆயிடுறாரு. அவர் கார்லருந்து வெளிய வந்துடுறாரு. திரும்பவும் ஷூட் பண்றாங்க. அவரோட செஸ்ட்ல பட்டுருது. உடனே உள்ள போய் உட்கார்ந்துட்டு அவர்கிட்டயும் ஒரு பிஸ்டல் இருக்கு. அத ஃபாஸ்ட்டா அசெம்பிள் பண்றாங்க. அவரு ஷூட் பண்றாரு. பார்த்தா
அந்த இடத்துல அந்த 2 பேரும் ஒளிஞ்சிருக்காங்க. டானும், சிஜுவும். 2 பேரும் பைக் எடுத்துட்டு எஸ்கேப் ஆறாங்க. பட் கிரி விடுறதா இல்ல. அவருக்கு ஷோல்டர்ல அடிபட்டிருந்தாலும், அவர் வண்டிய ஓட்டிட்டு போறாரு. கார்ல வந்து சேஸ் பண்றாரு. இவனுங்களும் ஃபாஸ்ட்டா போறாங்க. நம்ம கிரியும் ஃபாஸ்ட்டா போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இவங்கள காணோம். எங்கன்னு தெரியல. இவர் தேடுறாரு. பார்த்தா ஒரு கல் எடுத்து அவங்களோட வண்டியோட ஃப்ரண்ட்லயே போட்டுறானுங்க இவனுங்க. ஸோ ஃப்ரண்ட் மிரர் ஃபுல்லாவே உடைஞ்சிருது. அப்பவும் கிரி அமைதியா இல்ல. இவங்கள சேஸ் பண்ணிட்டே போறாரு. அதுக்கப்புறம் அந்த பைக்க வந்து இடிக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் அந்த பிரிட்ஜ்ல இருந்து தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஸோ உயிரோட இருக்காங்களா? என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த சமயத்துல கிரியோட தங்கச்சி புருஷன் குருவில என்ன பண்றாரு, கிரியோட பக்கத்து வீட்டுக்காரங்கள பார்த்து அவங்களுக்கு மணி குடுக்குறாரு. அந்த 2 பேரும் உயிரோட இருக்காங்களான்னு தெரியல. ஸோ அவங்க வந்தாங்கன்னா, கண்டிப்பா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. அவங்களும் காச வாங்கிக்கிறாங்க. அவர் அப்படி சொல்லிட்டு வரும்போது பார்த்தா, இந்த 2 பேரும் ஒளிஞ்சிருந்திருக்காங்க. இவங்க தப்பிச்சுட்டாங்க. சாவலாம் செய்யல. ஆனா ரொம்ப அடிபட்டுருக்கு முகத்துலலாம். "நாங்க செத்துட்டோம்னு நெனச்சீங்களா?" அப்படின்னு கேட்டு வராங்க. வந்துட்டு இவர புடிச்சு, இவருக்கு வந்து நல்லா கத்தி குத்து நடக்குது. அதுக்கப்புறம் இவங்களே கிரிக்கு கால் பண்ணி, "நீங்க பண்றதெல்லாம் சரி கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் காசு குடுக்குறீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்க தங்கச்சி புருஷன் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காரு. வாங்க" அப்படின்றாங்க. அவர் அலறி அடிச்சுட்டு ஓடி வராரு. ஆனா வந்து அவர் உயிரோட தான் இருக்காரு. அவர ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல அந்த தங்கச்சி, அவங்க அம்மா எல்லாருமே ரொம்ப சேடா இருக்காங்க. அவங்க அம்மா தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. கௌரிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளால தான் நெறைய பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. அப்ப அவங்க அம்மா என்ன பண்றாங்க, "எனக்கு கால் வலிக்குது. நான் கொஞ்சம் போய் மேல ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன்னு" சொல்லிட்டு, அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லயே மேல ரூம் எடுத்திருக்காங்க. ஸோ லிஃப்ட்டுக்கு போறாங்க. லிஃப்ட்டுக்கு போனா அங்க வந்து 2 பேர் வந்து ஃபர்தா போட்டு 2 லேடீஸ் நிக்கிறாங்க. கொஞ்சம் பாய்ஸும் நிக்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல எல்லா பாய்ஸும் வெளிய போயிடுறாங்க. லேடீஸ் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப அவங்க கேட்கறாங்க, "நீங்க கிரியோட அம்மா தானே?" அப்படின்னு ஆம்பள குரல்ல. அவங்க அம்மாவும் கவனிக்காம, "ஆமா" அப்படின்னு திரும்புறாங்க. திரும்புனா அங்க வந்து அது 2 பேரும் இந்த கொலைகாரனுங்க தான். இவனுங்க கத்தி எடுத்து அட்டாக் பண்ண வராங்க. அவங்க அம்மாவும் ஃபைட் பண்ணி பார்க்குறாங்க. அது மீறியும் அவங்க குத்தி போட்டு அங்கருந்து போயிடுறானுங்க. அப்படி போகும்போதும் திரும்பவும் கிரி கால் பண்ணி, "உங்க அம்மா ஆபத்தான நிலைமையில இருக்காங்க" அப்படின்னு கால் பண்ணி நக்கல் பண்றானுங்க. ஸோ கிரி திரும்பவும் ஷாக் ஆகி போறாரு. போய் பார்த்தா அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலே அட்டாக் பண்ணப்பட்டனால, அவங்க உயிர காப்பாத்திடுறாங்க. இப்ப கிரிக்கு செம கோவம் வருது. ஒவ்வொருத்தரா இவங்க அழிச்சிட்டு இருக்காங்க. இவங்கள எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. அவங்களோட ஆளுங்க சொல்றாங்க, அவங்க 2 பேரும் தானாவே போய் சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு. ஸோ நாங்க தான் வந்து கிரியோட அம்மாவ அட்டாக் பண்ணோம் சொல்லிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. அப்பதான் இவங்க அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நெனச்சிருக்காங்க. இவர் உடனே ஸ்டேஷனுக்கு போறாரு. ஸ்டேஷன்ல போனா கமிஷனர் இருக்காரு. அவர் சொல்றாரு, "நீங்க ரொம்ப கோவமா இருப்பீங்கன்னு தெரியும். உங்க ஃபேமிலி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஆனா நீங்க வந்து இந்த வேலைய கையில எடுக்காதீங்க. நீங்க வந்து போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த விடுங்க. நாங்க பார்த்துக்குறோம்." ஆனா கிரி எதுவுமே சொல்லல. அந்த 2 பேரும் நக்கலா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாளே அவங்கள கோர்ட்ல வந்து ஆஜர் பண்ண போறாங்க. அதுக்காக கூட்டு போறாங்க. மீடியாலாம் அங்க இருக்கு. எல்லாருமே பரபரப்பா பேசுறாங்க இந்த விஷயத்த பத்தி. அந்த நேரத்துல பார்த்தா கோர்ட் வாசல்லயே அந்த 2 பேரையுமே யாரோ ஷூட் பண்றாங்க ஒரே நேரத்துல. யாருன்னு தெரியல. உடனே போலீஸ்லாம் பார்க்குறாங்க. எங்க இருந்து ஷூட் பண்ணாங்கன்னே தெரியல. உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. 2 பேரும் உயிரோட தான் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. ஃபுல்லா மீடியா ஹாஸ்பிட்டல் வெளியவும் இருக்கு. கிரியோட ஆளுங்களும் வெளியில இருக்காங்க. ஒரு சமயத்துல வந்து கிரியோட ஆளுங்கலாம் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏதோ கலவரம் மாரி ஆகுது. உடனே போலீஸ் எல்லாம் வெளிய வந்து பார்க்க வராங்க. அந்த சமயத்துல பார்த்தா, அந்த செபாஸ்டியனும், சிஜுவும் இருந்த ரூம் வந்து யாரோ பிளாஸ்ட் பண்ணி, பேக் சைடு வழியா அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. கடைசில அவங்கள எங்க கொண்டு போயிருக்காங்கன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு கெமிக்கல் ஃபேக்டரில கொண்டு போய் கட்டி வச்சிருக்காங்க. அங்க கிரி வராரு. அவர் வரும்போது ஒரு ஸ்க்ரூ டிரைவரும், ஒரு சுத்தியும் எடுத்துட்டு வராரு. அத அவங்களுக்கு குடுத்துடுறாரு. ஸோ ஆளுக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சிருது. அவங்க உடனே இவர அட்டாக் பண்ண வராங்க. 2 பேரும் அந்த சுத்தியாலயும், ஸ்க்ரூ டிரைவராலயும் அடிக்க வராங்க. ஆனா கிரி சூப்பரா வந்து ஃபைட் பண்றாரு. அவர்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. 2 பேரையும் செமையா அந்த ஆயுதம் வச்சு அடிக்க வைக்கிறாரு. ஸோ அவருக்கு எந்த அடியும் படல. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப அடிபடுது. அதுக்கப்புறம் தர தரன்னு இழுத்துட்டு போய் அவங்க வந்து கயித்துல கட்டுறாங்க அவங்க கைய. அப்பவும் இதுல திமிரு அடங்கல. "எங்கள பார்த்து இவ்ளோ பயப்படுறீங்களா?" அப்படிலாம் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. "நீங்க பெரிய ஆள் இல்ல. உங்களையே நாங்க நல்லா பயமுறுத்தணுமா?" அப்படிலாம் கேட்கறான் அந்த டான். எதுவுமே கிரி பேசல. அந்த நேரத்துல இன்னும் வெறுப்பேத்துறதுக்காக, "உங்க அம்மாவ குத்தணும், உங்களோட குருவிலாவ குத்தணும். ஆனா வந்து உங்க ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க தான் சூப்பர். அவங்க வந்து ரொம்ப அழகு. அவங்கள மாரி ஒரு ஃபிகர பார்த்ததே இல்ல." அப்படிலாம் ஓவரா அவன் பேசுறான். கிரிக்கு அப்படியே கோவம் ஏற்படுது. அப்படியே மொறச்சு பார்க்குறாரு. பார்த்தா, அந்த டான் பக்கத்துல இருக்க சிஜு, அவன் அப்படியே வெடிச்சு சிதறான். மனித வெடிகுண்டு மாரி அவன் அப்படியே சிதறான். அவன் தல தனியா கீழ விழுது. பாடி பார்ட் ஃபுல்லா பீஸ் பீஸ் ஆயிடுச்சு. இத பார்த்த டானுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்பதான் அவனுக்கு பயமே வருது. இவ்ளோ நேரம் அவன் அவ்ளோ திமிரு, எவ்ளோ அடி வாங்கினாலும் அவன் அப்படியே ஒரு திமிர்த்தனமான பையனா இருந்தான். தன்னோட ஃப்ரெண்ட் இப்படி ஆனத பார்த்த உடனே தான் அப்படியே ஷாக் ஆகி கிரிய பார்க்குறாங்க. அது வேற பார்த்துட்டு கிரி அண்ணா அப்படின்னு சொல்றான். ஆனா கிரி ஒண்ணும் சொல்லல. அடுத்த நிமிஷம் டான் செபாஸ்டியனும் அதே மாரி வெடிச்சு சிதறான். அதுக்கப்புறம் பார்த்தா கார்ல உட்கார போறாரு கிரி. அங்க டேவிடோட ஒய்ஃபும் இருக்காங்க. அவங்களோட மத்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அங்கருந்து கிளம்புறாங்க. ஸோ அவங்களோட எனிமீஸ அவங்க அழிச்சுட்டாங்க. ஸோ படம் பார்க்கும்போது நல்லா த்ரில்லிங்கா இருந்தது. இதே மாரி இன்ட்ரஸ்டிங் மூவிஸோட சீக்கிரம் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.